Hi guys, welcome to Information Welfare. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா TNPSC தரப்புல ஆல்ரெடி ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க. என்னன்னா இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஆன்லைன்ல தான் பண்ணப்படும், ஆஃப்லைன்லயோ இல்ல டைரக்டாவோ பண்ணப்படாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் TNPSC இந்த அறிவிப்பு விட்ட உடனே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன்ல வெரிஃபை பண்றது, இதுக்காக நீங்க எங்க அணுகணும், அதனோட ப்ரொசீஜர்லாம் நீங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க லெட்டஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. இது அதாவது நீங்க இ சர்வீஸ் சென்டர் தான் இதுக்காக நீங்க அணுகி ஆகணும். இந்த இ சர்வீஸ் சென்டர் லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குற லிங்கை அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் PDF ஃபைலா. இதுல அதாவது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருடைய இ சர்வீஸ் மையங்கள்லாம் இதுல இருக்கு. நீங்க இந்த சென்டருக்கு போயிட்டு நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க ஊர் எந்த ஊரும் நீங்க அங்க ஜஸ்ட் சர்ச் பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. இல்ல Ctrl F கொடுங்க, சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அது மேல காட்டும் பார்த்தீங்களா, அது ஹைலைட் ஆகும். அதுல போயிட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேலூர்ல இருக்கீங்க வச்சுங்க, வேலூர் டைப் பண்ணுங்க, என்டர் அடிங்க. வேலூர்ல இருக்கிற இ-சேவை மையங்கள்லாம் டிஸ்பிளே ஆகும். வேலூர் எங்கெங்கெல்லாம் வேலூர் பார்த்தீங்களா, வேலூர் ஃபுல்லா இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த தாலுக்குல இருக்கீங்களோ, எந்த ஊர்ல இருக்கீங்களோ, அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இங்க வேலூர்ல பாத்தீங்கன்னா ஆம்பூர் முனிசிபாலிட்டி ஆபீஸ், அணைக்கட்டு, அரக்கோணம், ஆற்காடு முனிசிபாலிட்டி ஆபீஸ், குடியாத்தம். ஸோ வேலூருக்கு நியர்பை இருக்கிற எல்லா தாலுக்கும் டிஸ்பிளே ஆகும். இதுல அந்த இ சர்வீஸோட அட்ரஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நீ டைரக்டா நீங்க அணுக வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பைசாவும் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அவங்க அப்லோட் பண்றதுக்கு 5 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதனால மறக்காம பைசாவும் எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதே மாதிரி எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட நேம் என்டர் பண்ணாங்க, கண்டிப்பா இதுல டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரத்துல இருக்கீங்க வச்சுக்கோங்க, விழுப்புரம் என்டர் பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் இ-சேவை மையங்கள்லாம் இருக்கு, இந்த TNPSC டாக்குமெண்ட்ல வெரிஃபை பண்றதுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலியமா நீங்க ஈஸியா இ-சேவை மையத்தை நீங்க அணுகலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதான்னு நினைக்கிறேன். மறக்காம இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.